ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக எடுக்கிற இடுப்பு சுற்றளவோடைய அளவை நம்ம துணியில் எந்த இடத்துல மார்க் பண்ணுவோம், எப்படி மார்க் பண்ணுவோம், இந்த வழியில் பார்க்கலாம். நம்மளுடைய ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு லைன் போடுறோம் இல்லையா, இதுதான் நம்மளுடைய வேஸ்ட் லைன். இதை நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு அளவு விட்டுருப்போம், 1.25, 1, 1.5. இதை நம்ம எவ்வளோ வேணுமோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம் இல்லையா, இதுதான் நம்மளுடைய வேஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது என்னோட இடுப்பு சுற்றளவு 30 இன்ச்சு. அந்த 30 இன்ச்சை நான் இந்த இடத்துல மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணணும்? 30 டிவைடட் 4 பண்ணி நான் இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஏன் 4 பண்ணேன் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். எதனால நான் 4 பண்ணேன் அப்படின்னா, இது வந்து பேக் பார்ட்டு அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு வரும். இது ஒரு கிளாத்து, இது ஒரு கிளாத்து, ரெண்டாக மடிச்சிருக்கும், 2 பக்கம் இருக்குது. இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நம்மளுக்கு 2 பக்கம் வரும். அப்போது அந்த 4 பக்கத்தை தான் நான் இதையும் ஃப்ரண்ட் பார்ட் அந்த 4 பக்கத்தையும் சேர்த்து சொல்கிறதுனால தான் நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 பக்கங்கிறது தான் நான் 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருதுன்னா 7.5 இன்ச் வருது. அந்த 7.5 இன்ச்சை இந்த இடத்துல வச்சு நான் இப்படி மார்க் பண்ணுறேன். நம்ம பேக் சைடில் எக்ஸ்ட்ரா கிரிப்புக்காக நம்ம டாட் பிடிப்போம். அந்த டாட்டுக்கு இப்படி அளவிடணும். 1 இன்ச் நான் வந்து டாட்டுக்காக விடுறேன். அது போக 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு. நம்மளோட வெயிஸ்ட் லைனில் நம்மளுடைய வெயிஸ்டோட அளவை நம்ம இப்படி தான் மார்க் பண்ணணும். நம்மளோட இடுப்பு சுற்றளவை 4ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணணும். பக்கத்தில் நம்ம டாட்டுக்கான அளவு மார்க் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு மார்க் பண்ணணும். இப்படி தான் நம்ம வந்து கரெக்டான அளவாக மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்போது இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா வந்து லூஸுக்குன்னு எந்த அளவும் விடக்கூடாது. ஏன்னா எப்போவுமே வந்து இடுப்பில் வந்து நல்லா ஃபிட்டாக போட்டோம்னா தான் கை தூக்கும் போது ப்ளவுஸ் வந்து மேலே தூக்காமல் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.